அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோ காணொளியில் நம்ம எக்கனாமிக்ஸ் சரிங்களா பொருளாதாரம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எக்கனாமிக்ஸில் நமக்கு 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகத்தை நம்ம தரவாக படித்தோம் அப்படின்னாலே ஈஸியாக நம்ம எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளும் அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதன் அடிப்படையில் உங்கள்கிட்ட ஸ்கூல் புக்கே இல்லைனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த வீடியோஸை மட்டும் நீங்கள் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு இதுவே போதுமானது. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பாயிண்ட்ஸ் தேவையோ அதை மட்டும் நான் நடத்துகிறேன். ஸோ வீடியோ காணொலியை முழுமையாக பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். பொருளியல் ஒரு அறிமுகம். ஸோ இந்த 6th புக்கில் எதுவுமே நம்ம கொடுத்துருக்க மாட்டாங்க சரிங்களா. 6th புக்கில் சும்மா ஒரு கதை. ஸோ பொருளாதாரம்னா என்ன, பணம்னா எப்படி, ஸோ பணம் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம கற்பனை செஞ்சு பார்த்தோம்னா எதுவுமே நம்மளால் வாங்க முடியாது. எப்படி இருந்திருக்கும் அப்படின்னே தெரில. ஸோ பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா இந்த உலகம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னே நம்மளால் கற்பனை பண்ண முடியல. ஸோ இந்த உலகத்தில் பணம் தான் பார்த்திங்கன்னா பெருசு அப்படிங்கிற மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டோம் சரிங்களா. ஸோ கிராமங்கள் தான் நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லியிருப்பார். ஸோ அளவறிந்து வாழாத்தான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றா கெடும் அப்படின்னா தன் செல்வத்தின் அளவு அறிந்து அதற்கேற்ப வாழணும். ஸோ இருக்கிறத வச்சு வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. ஸோ இந்த நாணயங்கள் 5 நாட்டோட நாணயங்கள் சொல்கிறேன், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜெர்மனி அப்படின்னா யூரோ, ஜெர்மனி யூரோ. ஜெர்மன்னா யூரோ. பிரேசில் பிரேசில் அப்படின்னா ரியல் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்தியானா நமக்கு தெரியும் ரூபாய் குறியீடை வடிவமைத்தவர் டி உதயகுமார். ஸோ 2010 அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். அர்ஜென்டினா அப்படின்னா பீசோ அப்படிங்கிற ஒரு நாணயம். அர்ஜென்டினா அப்படின்னா பீசோ. ஸோ அடுத்தது சீனா அப்படின்னா ரென்மின்பி அப்படின்ற ஒரு நாணயம் சரிங்களா. ஸோ இது வாயிலே நுழையாது. ரென்மின்பி அப்படிங்கிறது ஒரு நாணயம். ஸோ இது 5 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்தியா நமக்கு தெரியும். இப்போ இது எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் பின்னாடி வகுப்பில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு பாக்ஸே கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் ஷார்ட்கட்டு பின்னாடி வகுப்பில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ ஓகே ஃபைன். ஸோ அடுத்தது இதில் ஏதாச்சும் முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஸோ எல்லாமே வேளாண்மைனா என்ன, கால்நடைனா என்ன, அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. இதில் நமக்கு என்ன பாயிண்ட்ஸ் தேவைன்னா புக் பேக்கில் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது வேளாண்மை தொழில், காடும் சார்ந்த தொழில், உழவு தொழில் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட். நமக்கு தெரியும் கிராமங்கள் தான் நம் நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா மகாத்மா காந்தி அவர்கள். கிராமங்கள் தான் நம் நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லியிருப்பார் சரிங்களா. கிராமங்கள் இல்லை என்றால் இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இதுதான் ஒரு புக் பேக்கில் நம்ம கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ அடுத்தது 3ஆம் நிலை தொழில். முதல் நிலை தொழில்னால் வேளாண்மையில் வரும் இல்லையா. ஸோ 3ஆம் நிலை தொழில் தான் இப்போ இருக்கக்கூடிய போக்குவரத்து, ரயில், தொலைத்தொடர்பு, தகவல், ஸோ இந்த ஃபோனு, இந்த செல்ஃபேசி, இப்போ இருக்கக்கூடியது எல்லாமே 3ஆம் நிலை தொழில்கள். ஸோ தமிழ்நாட்டில் 47% மக்கள் நகரங்களில் வாழ்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஓல்டு புக்கு கணக்கெடுக்கின்படி 47 சரிங்களா. ஃபோர்ஜரினா 47 மெம்பர்ஸ் நகரங்களில் வாழ்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ சும்மா ஒரு டேட்டா ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ தென் நமக்கு முக்கியமானது புக் பேக் சும்மா அப்படியே வாசிச்சுடுவோம். இந்த லெசனில் எதுவும் கிடையாது சரிங்களா. ஸோ தானியங்களை உற்பத்தி செய்பவர்களான நுகர்வோர், கன்சியூமர், விவசாயி, தேன் சேகரித்தல் விவசாயம், இதெல்லாமே முதல் நிலை தொழிலில் வரும். ஸோ மூலப்பொருட்கள் பயன்பட்டு பொருளாக மாற்றுவது 2ஆம் நிலை தொழிலில் வரும் சரிங்களா. ஸோ அடுத்தது காந்தியடிகளின் கூற்றுப்படி கிராமங்கள் தான் நம் நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லியிருப்பார் சரிங்களா. முதுகெலும்பு அப்படின்னு மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ அதை பார்க்குறோம். ஸோ அடுத்தது முதல்நிலை தொழில்னால் நமக்கு கால்நடை வளர்ப்பு, உணவு பதப்படுத்துதல் அப்படிங்கிறது 3ஆம் நிலை தொழிலில் வரும். ஸோ இரும்பு எஃகு தான் 2 சரிங்களா. இரும்பு எஃகு 2. தொலைபேசி இதெல்லாம் சேவை துறையில் வரும். பருத்தி ஆலை என்பது வேளாண் சார்ந்த ஒரு துறை. ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட்டு சும்மா நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே போதுமானது. சிறிய அளவிலான தொழிற்சாலை, கால்நடை வளர்ப்பு. ஸோ காடு சார்ந்தது காகிதம். காட்டில் அந்த காகித உற்பத்தி செய்வாங்க இல்லையா.
வங்கினா பணி பரிவர்த்தனை சரிங்களா, பணி பரிவர்த்தனை. ஸோ இவ்வளோ தான்ப்பா, சும்மா ஜஸ்ட்டு விவசாயத்தை பற்றி தான் இதில் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் ஜஸ்ட்டு என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். வேளாண்மைனா முதன்மை, பொருளாதாரம்னா பயன்பாடு. சர்க்கரை ஆலை என்பது இரண்டாம் நிலை தொழில் சரிங்களா, சர்க்கரை ஆலை என்பது இரண்டாம் நிலை தொழிலாகும். ஸோ வேளாண்மை சார்ந்து இது பருத்தி ஆலை. பால் பண்ணை, பால் பண்ணை என்பது ஒரு கூட்டுறவுத்துறை சரிங்களா. அப்போ 3 and 5 முக்கியமானது, 3 and 5 வந்து முக்கியமானது சரிங்களா. ஸோ இதோட ஃபஸ்ட்டு லெசன் நமக்கு முடிஞ்சது. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தாலே ஃபஸ்ட் லெசனில் போதுமானது. ஏன்னா 11th 12th நமக்கு ரொம்ப முக்கியம். அதே போல் 9th கொஞ்சம் யூனிட் நமக்கு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமோ அதெல்லாம் நான் பொறுமையாக நிறுத்தி நடத்திடுவேன். ஸோ இதெல்லாம் நம்ம ஜஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் லெசன் நம்ம பார்க்கலாம். அப்படிங்கிறது நமக்கு ஒரு லெசன். இது முதல் நிலை உற்பத்தி, இரண்டாம் நிலை உற்பத்தி, மூன்றாம் நிலை உற்பத்தி அப்படிங்கிற 3 வகையான உற்பத்தி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை அதுதான். ஸோ இதில் என்னென்ன பொருட்கள் இதில் அடங்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ நம்ம இந்தியாவானது என்ன பொருளாதாரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கலப்பு பொருளாதாரத்தை கொண்டது. இந்தியாவானது கலப்பு பொருளாதாரம் சரிங்களா, கலப்பு பொருளாதாரம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இயற்கையாகவே நேரடியாக பயன்படுத்தப்படும் பொருட்கள் எல்லாமே முதல்நிலை உற்பத்தி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பொதுவாக வேளாண்மை துறை தான் வந்து முதல்நிலை உற்பத்தி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இரண்டாம் நிலை உற்பத்தினா முதல் நிலையிலிருந்து கிடைக்கின்ற பொருட்களை மூலப்பொருட்களாக பயன்படுத்தி புதிய உற்பத்தி பொருளாக மாற்றுவது இரண்டாம் நிலை உற்பத்தி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ பருத்தி அப்படிங்கிறது முதன்மை துறையில் வரும் சரிங்களா. பருத்தி ஆலை அப்படின்னா இரண்டாம் நிலை துறை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இரும்பு தாது அப்படின்னா முதன்மை துறை, இரும்பு ஆலை உற்பத்தி என்பது ஸோ இரண்டாம் துறை. ஸோ பருத்தி அப்படிங்கிறது முதன்மை, பருத்தியிலேருந்து அந்த ஆலை உற்பத்தி செய்கிறது இரண்டாம் நிலை தொழிலாக மாறிடும். ஸோ அதே போல் இரும்பு தாது, இரும்பு ஆலை சரிங்களா. ஸோ அதை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து மூன்றாம் நிலை தொழில்னால் நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்தது மூன்றாம் நிலை தொழில்னா கல்வி, ஆசிரியர்கள், மருத்துவர்கள், சமூக சேவை, காப்பீடு, வங்கி, பாதுகாப்பு, சேவைத்துறை, இதெல்லாமே மூன்றாம் நிலை தொழில். ஸோ நம்ம நாட்டின் உள்நாட்டு உற்பத்தி சரிங்களா, அதாவது ஜிடிபி சரிங்களா, மொத்தம் உள்நாட்டு உற்பத்தியில் அதிக பங்கு வகிப்பது இது மூன்றாம் துறை. ஸோ எல்லாமே இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா துறைகளும் மூன்றாம் துறையில் தான் நமக்கு இடம்பெறும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அடுத்தது இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னா உழைப்பு அப்படிங்கிறது தான். நாடுகளின் செல்வம் அப்படிங்கிற ஒரு நூல் சரிங்களா. ஸோ உழைப்பு ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இது பார்த்துடலாம். லேபர், உழைப்பு அப்படின்னா ஒரு பணியை ஒருவர் செய்தால் அவருக்கு கிடைக்கும் மனநிறை மட்டுமின்றி அதனை செய்வதற்கு கைமாறு எதிர்பார்த்து மனிதன் தன் உடல் அல்லது அறிவை முழுமையாகவோ பகுதியாகவோ பயன்படுத்தி மேற்கொள்ளும் கடும் முயற்சியே உழைப்பு. உழைப்புன்னு வந்தாலே ஆல்பர்ட் மார்சல் சரிங்களா. உழைப்பை பற்றி சொல்லியவர். உழைப்பு அப்படின்னு வந்துச்சுனாலே ஆல்பர்ட் மார்சல் அப்படிங்கிற மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உழைப்பினாலே ஆல்பர்ட் மார்சல். ஸோ அடுத்தது நாடுகளின் செல்வம் என்ற நூலின் ஆசிரியர் பலமுறை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஸோ பொருளியலின் தந்தை யாருன்னா ஆடம் ஸ்மித் அவர்கள் சரிங்களா. பொருளியலின் தந்தை ஆடம் ஸ்மித் அவர்கள் தான் வந்து நாடுகளின் செல்வம் மற்றும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளின் ஓர் ஆய்வு என்ற சிறந்த படைப்பு நூலை 1776 ஸோ 1776 சரிங்களா. 7ல் 1 போச்சுன்னா 6, 1776 இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். நாடுகளின் செல்வம் என்ற நூலை ஆடம் ஸ்மித் அவர்கள் 1776 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நாடுகளின் செல்வம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதற்கு வந்து செல்வ இலக்கணம் அப்படின்னு சொல்லலாம் சரி. நாடுகளின் செல்வம் அல்லது செல்வ இலக்கணம் சொல்லலாம். செல்வங்களின் இலக்கணம் எப்படி சொன்னாலும் ஒன்று தான் சரிங்களா. ஸோ இன்னொரு நூலையும் எழுதியிருக்காரு. நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை அப்படிங்கிற ஒரு நூலை 1759 ஸோ பாயிண்ட்டு போட்டு 1759 மேலே ஆல்பர்ட் மார்சல்னு போட்டு 59 நன்னெறி கருத்து மற்றும் உணர்வு கொள்கையும் 1776 நாடுகளின் செல்வம் அப்படிங்கிற ஒரு நூலும் அல்லது செல்வ இலக்கணம் அப்படிங்கிற நூலையும் வெளியிட்டிருக்காரு. இந்த பாயிண்ட்டை மட்டும் ஓகேவா. ஸோ ஒவ்வொரு லெசன்லையும் முக்கியமானதை மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டா போதுமானது. மற்றதெல்லாம் நமக்கு சும்மா கதையாக தான் இருக்கும் சரிங்களா. ஸோ இதையெல்லாம் நம்ம படிக்க வேணாம். ஸோ மூலதனம் சரிங்களா. மூலதனம் நம்ம பின்னாடி பார்க்கலாம் சரிங்களா. மார்க்ஸ் வருவார். ஓகே, ஸோ நம்ம பின்னாடி பார்க்கலாம்.
ஸோ நாடுகளின் செல்வம் என்ற நூல் வெளியிடப்பட்ட வருடம் எப்போ அப்படிங்கிறது போடுங்க. சரியா, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆடம் ஸ்மித் நாடுகளின் செல்வம் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளின் ஓர் ஆய்வு அப்படிங்கிறது. சரிங்களா, ஓகே. ஸோ உற்பத்தி அப்படின்னா பயன்பாட்டை உருவாக்குறது, பயன்பாட்டின் வகைகள் அனைத்தும். ஸோ முதன்மை காரணிகள் நிலமும் உழைப்பும் முதன்மை காரணிகளாக இருக்கின்றது. தொழில் முனைவோர் என அழைக்கப்படுபவர் அமைப்பாளர். சரிங்களா. ஸோ அடுத்தது உற்பத்தி என்பது பண்டத்திற்கான விருப்பங்கள் நிறைவு செய்யும் சக்தி உற்பத்தி. ஸோ இரண்டாவது முதலீடு மற்றும் அமைப்பு நிலம். சரிங்களா, முதலீடு அமைப்பம். ஸோ அடுத்து நிலம் என்பது நிலையான அழைப்பினை உடையது. ஸோ அடுத்தது மனிதன் வளம். சரிங்களா, மனித உழைப்பு என்பது மனித உற்பத்தி பொருள் ஈடுபொருள் அப்படின்னு சொல்கிறோம். மனித உழைப்பு. ஸோ இதெல்லாம் தேவையில்லைப்பா, சும்மா ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது மூலதனம் என்பது பல்வேறு பண்டங்கள் உற்பத்தி செய்திட மனித முயற்சியால் உருவாக்கப்பட்டது. சரிங்களா, சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சால் போதும். ஸோ அடுத்து முதன்மை உற்பத்தி நமக்கு தெரியும், மீன்பிடித்தல், சுரங்க தொழில். சரிங்களா. கால பயன்பாடு எதிர்காலத்தில் சேமிப்பு. நாடுகளின் செல்வம் ஸ்மித்து. சரிங்களா, வெளியிட்ட வருடம் கமெண்ட் பண்ணுங்கள். மனித மூலதனம் அப்படின்னாலே கல்வி உடல்நலம். ஸோ புதுமை புனைபவர் யார்? தொழில் முனைவோர். சரிங்களா. ஸோ ஒரு ஈஸியான ஒரு லெசன் தான். ஸோ அவ்வளோதான்ப்பா. 6th புக்கில் இவ்வளோ தான் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, 6th புக்கில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் நம்ம படித்தோம்னாலே போதுமானது. அடுத்தது 7th புக். இதிலிருந்து 7th. சரிங்களா, ஓகே. ஸோ இப்போ இதில் வரிகள் மற்றும் அதன் முக்கியத்துவம் பற்றி பார்க்கலாம். ஸோ இது ஒரு முக்கியமான லெசன். ஸோ வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. ஸோ இந்த கூற்று வெரி 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 இம்பார்ட்டன்ட். சூரியன் பூமி தான் நமக்கு காளி மாதிரி, காளி தேவி மாதிரி. தாஸ்னா பெரிய ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ஒரு டீம் லீடர்னு சொல்லலாம். அப்போ நமக்கு லீடர் யார்? சூரியனும் பூமி தான். சூரியன் பூமி வந்தால் காளிதாஸ், அவ்வளோதான். வேறு எதையுமே நீங்கள் படிக்க வேண்டாம். ஸோ அடுத்தது வரி விதிப்பு அப்படின்னா என்ன? வழக்கமாக அரசால் விதிக்கப்படும் வரியே வரி விதிப்பு. ஸோ இப்போ வரி அப்படிங்கிறது நம்ம அரசுக்கு கட்டாயமாக செலுத்தும் ஒரு பங்களிப்பு. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து வரி விதிப்பு கோட்பாடுகள் பற்றி ஆடம் ஸ்மித்து சொன்ன கோட்பாடுகள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 4 வகையான கோட்பாடுகள். சமத்துவ, உறுதிப்பாட்டு, வசதி, சிக்கனம். ஸோ இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்ப்ளனேஷன்லாம் தேவை கிடையாது. சரிங்களா, ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது வரி விதிப்பின் வகைகள்னு கேட்டால் 3 வகை. வரியோட வகைகள்னு கேட்டால் 2, நேர்முக வரி, மறைமுக வரி. வரி விதிப்பு 3 வகை. விகிதாச்சார வரி, வளர்வீத வரி, தேய்வீத வரி. சரிங்களா. ஸோ வரி விதிப்பு 3, வரி வந்து பார்த்திங்கன்னா 2 வகைப்படும். சரிங்களா. ஸோ இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை. வரி விதிப்பு 3, வரின்னு வந்தால் என்ன சொன்னேன், வரின்னு வந்தால் 2 வகைப்படும். ஸோ இங்கே நம்ம வரியோட வகைகள் பார்க்குறோம். நேர்முக வரி, மறைமுக வரி. சரிங்க, நேர்முக வரினா எத்தனை, மறைமுக வரினா எத்தனை. ஸோ இந்த பாக்ஸை மட்டும் அப்படியே என்ன செஞ்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவே போதுமானது. ஸோ நேர்முக வரி, மறைமுக வரி பார்க்கும்போது அரசுக்கு நேரடியாக செலுத்தப்படும் வரி நேர்முக வரி. ஸோ மறைமுகமாக செலுத்துறது மறைமுக வரி. இப்போ வருமான வரி என்பது நேர்முக வரி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா, வருமான வரி. ஸோ வருமானம் நம்ம நேரடியாக தான் வந்து பார்த்திங்கன்னா வருமானம் சம்பாதிக்கிறோம், யாரையும் ஏமாற்றி சம்பாதிக்கிறதில்ல. ஸோ அப்போ வருமானம் என்பது நேரடியான வரி. செல்வம் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக தான் சேமிக்கிறோம். நிறுவனம், ஒரு நிறுவனம்னா நேர்மையாக செயல்படுறோம், அப்போ நேர்முக வரி. ஸோ அடுத்து மூலதன ஆதாய வரி, பத்திர பரிவர்த்தனை வரி. ஸோ இந்த பாக்ஸில் இருக்கிறத அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் நம்ம ஷார்ட்கட்டு ஒன்றும் போய் ஷார்ட்கட்டை மனப்பாட வேண்டிய அவசியம் இல்லை. வருமான வரி, செல்வம், நிறுவனம், மூலதன ஆதாயம், பத்திர பரிவர்த்தனை எல்லாமே நேர்முக வரி. ஜிஎஸ்டி நமக்கு தெரியும். ஜிஎஸ்டி என்பது ஒரு மறைமுகமான ஒரு வரி. ஸோ பொழுதுபோக்கு. சரிங்களா, பொழுதுபோக்கு இதுலேயும் பத்திர பரிவர்த்தனை நேர்முகலையும் வரும்,
சுங்க வரி டோல்கேட் எல்லாமே மறைமுகமான வரி. மதிப்பு கூட்டு வரி, கலால் வரி, விற்பனை வரி, ஆடம்பர வரி போன்றவை மறைமுக வரி. ஸோ வருமான வரி மட்டும் செல்வ வரியும் வருமான வரியும் நேர்முக வரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வரி என்பது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நம்ம செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு பங்களிப்பு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பு அப்படின்னு சொல்கிறோம். மத்திய வருமான வரி சட்டம் 1963 படி நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் CBDT மத்திய வருவாய் வாரியம் அப்படிங்கிற அமைப்பு மத்திய வருமான வரி சட்டம் 63 ஒரு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா நிறுவப்பட்டது. சரிங்களா, ஸோ இந்த பாயிண்ட் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே போல் சொத்து வரி என்பதும் நேர்முக வரியில் தான் இடம்பெறும். சொத்து வரி என்பதும் நேர்முக வரி. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சொத்து வரி என்பதும் நேர்முக வரி அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நிறுவன வரி, அன்பளிப்பு வரி, சொத்து வரி, ஸோ இது எல்லாமே நேர்முக வரிகள். சரிங்களா, ஸோ அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க இதில். ஸோ எந்த வரி நேர்முகமாக மறைமுகமாக இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, போதுமானது. ஸோ அடுத்து மறைமுக வரிகள் நமக்கு தெரியும். சேவை வரி GST, சரக்கு மற்றும் சேவை வரி. ஸோ GST எப்போ கொண்டு வந்தாங்க அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம், ஆல்ரெடி பார்த்துருப்போம். சரக்கு மற்றும் சேவை வரி. சரிங்களா, ஸோ விற்பனை வரி VAT ஃபஸ்ட்டு ஹரியானாவில் கொண்டு வந்தாங்க. சரிங்களா, ஸோ அது பின்னாடி பாக்ஸில் பார்க்கலாம். ஸோ அடுத்தது கலால் மற்றும் ஆயத்தீர்வை வரி. சரிங்களா, சுங்க வரி, டோல்கேட் வரி, கலால் வரி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மறைமுக வரி. சரிங்களா, கலால் மற்றும் ஆயத்தீர்வை வரியான சரிங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட். சரிங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சுமத்தக்கூடிய ஒரு வரி. அதே போல் பொழுதுபோக்கு. சரிங்களா, பொழுதுபோக்கு மறைமுக வரி. சரிங்களா, சரக்கு மற்றும் சேவை வரி GSTயை பற்றி ஃபஸ்ட்டு எங்கே அறிமுகம்னா ஃப்ரான்ஸ்ன்னு பார்த்துருப்போம். ஸோ 1959 அறிமுகப்படுத்தினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதில் அர்த்த சாஸ்திரம் கௌடல்யர் எழுதிய அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற நூலில் GSTயை பற்றி ஃபஸ்ட்டு சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை இதில் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ GSTயில் உள் மாநில சேவை வரி, மாநிலங்களுக்கு இடையான வரி, ஸோ மாநில மத்திய ஒருங்கிணைந்த வரி. ஸோ இதெல்லாமே நம்ம 12th புக்கில் அதுக்கான ஆர்டிக்கல் இருக்குது. ஸோ நம்ம ஆர்டிக்கலோட பார்க்கலாம். சரிங்களா, ஸோ இப்போ இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸை சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கூட்டு வரி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, மதிப்பு கூட்டு வரி. ஸோ VATயை ஃபஸ்ட்டு எங்கே அறிமுகப்படுத்தினாங்க மதிப்பு கூட்டு வரியனா ஹரியானாவில் 2013ஆம் ஆண்டு VAT மதிப்பு கூட்டு வரியானது அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ இது 2015 வந்து பார்த்திங்கன்னா 24 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வேறு எதுவும் தேவையில்லை. நமக்கு GST சரிங்களா, GSTயை முன்மொழிப்பட்டது March 29 பார்த்துருப்போம். ஸோ பாராளுமன்றத்தில் இது அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க. ஸோ இது அமல்படுத்தப்பட்டது July 1, 2017. ஸோ இது நம்ம 11th 10th எல்லா புக்லேயும் பார்ப்போம். சரிங்களா, July 1, 2017 இங்கேயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு முனை வரி அல்லது ஒரு முனை வரி அல்லது மறைமுக வரி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, ஸோ இந்த SGST, CGST, GST. சரிங்களா, ஸோ இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதுமானது. சுங்க வரி டோல்கேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வரி வசூல் செய்கிறாங்க. தூய்மை பாரத வரி. சரிங்களா, 2015 நவம்பர் 15. ஸோ அப்படியே ரைமிங்காக வரும் பாருங்கள். நவம்பர் 15 2015 நவம்பர் 15 2015ஆம் ஆண்டு இந்த கூட்டுறவு இருக்கிற இந்த தூய்மை பணியாளர்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, தூய்மை செய்வதற்கு ஒரு வரியை வந்து நிர்ணயம் செஞ்சாங்க. ஸோ எதுக்கெல்லாம் வரி போடுறாங்க பார்த்தீங்களா. ஸோ இதன் வரி விகிதம் 0.5%. ஸோ இந்த வரி வந்து பார்த்திங்கன்னா தூய்மை பாரத வரி வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 15 2015 0.5% வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வரி வந்து பார்த்திங்கன்னா விதிச்சிருக்காங்க. சரிங்களா, ஸோ இப்போ நேர்முக வரிக்கும் மறைமுக வரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு கூற்றுக்காரங்களாம் கேட்க வாய்ப்பு இருக்குது.
ஸோ இப்போ நேர்முக வரினா என்ன, மறைமுக வரினா என்னன்னு பார்க்கும்போது, வரி செலுத்துவோர் தமக்கு விதிக்கப்பட்ட வரி சுமையை பிறருக்கு மாற்ற முடியாது. ஸோ நேர்முக வரினா மாற்ற முடியாது. மறைமுகமாக பணத்தை என்ன பண்ணிடலாம், வேறு ஒருத்தருக்கு மாற்றலாம். ஆனால் நேரடியாக என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. அவ்வளோதான். தனியார் மற்றும் நிறுவனங்கள் பெறும் வருமானங்கள் மீது விதிக்கப்படுகிறது. ஸோ இது பல்வேறு பொருள் மற்றும் சேவைகளின் மீது விதிக்கப்படும். அதான் வந்து ஜிஎஸ்டி. பண அழுத்தம் வந்து கிடையாது. ஸோ மறைமுகமாக பணத்தை மாற்றணும்னு என்னது, பண அழுத்தம் வந்து இருக்கும். ஸோ வரி தாக்கமும் வரி நிகழ்வும் சமமாக இருக்கும். வரி தாக்கம் வரி நிகழ்வும் வெவ்வேறாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. நெகிழ்வுத்தன்மை குறைவு இதில் அதிகம். சரி, நெகிழ்வுத்தன்மை குறைவு இதில் அதிகம். ஸோ அது சும்மா ஜஸ்ட்டு நீங்கள் ரீட் அவுட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதுமானது. சரிங்களா. ஸோ தென் நெக்ஸ்ட்டு நமக்கு புக் பேக். வரிகள் என்பவை கட்டாயமாக விருப்பத்துடன் கிடையாது. ஸோ கம்பல்சரி நீங்கள் அரசுக்கு செலுத்தி ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ குறைந்த அளவிலான தொகை செலவழிக்கப்படுகிறது எதுக்குன்னா சிக்கனமாக செலவு பண்ணணும். வளர் விகித வரி அப்படின்னா அதற்கு எதிர் என்னது, தேய் விகித வரி. அவ்வளோதான். வருமான வரி இன்கம் டேக்ஸ் என்ன சொன்னோம், நேர்முக வரி. ஸோ எப்போவுமே மறைமுக வரின்னு மட்டும் இதுக்கு போற்றக்கூடாது. இந்த கொஷின் வெரி 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 இம்பார்ட்டன்ட், 4வது கொஷின். சரிங்களா. சேவை வழங்குவது என்னன்னா சேவை வரி. சரிங்களா. வழக்கமாக அரசால் விதிக்கப்படுவது என்னது, வரி விதிப்பு அப்படின்னு சொல்லலாம். அரசால் விதிக்கப்படுவது வரி விதிப்பு அப்படின்றது சொல்லலாம். சரிங்களா. ஸோ தென் நெக்ஸ்ட்டு வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக விதிப்பது விகிதாச்சாரம். ஒரே விகிதத்தில் இருக்கிறது விகிதாச்சார வரி. சரிங்களா. ஸோ 3வது டேஸ் வரி என்பது அன்பளிப்பு வரி என்பது அன்பளிப்பின் மதிப்பை பொறுத்து. அதுலேயே வந்துடும் ஆன்சர். நேரடி வரிச்சுமையை செலுத்துவோர் நேரடியாக நேரடி வரியை மாற்ற முடியாது. ஸோ இதில் ஜஸ்ட்டு நோட் பண்ணுங்கள். மறைமுக வரி என்பது அதிக நெகிழ்ச்சி கொண்டது. சரிங்களா. அதிக நெகிழ்வுத்தன்மை கொண்டது படிச்சிருப்போம். சரிங்களா. ஸோ அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங். வரி விதிப்பு கொள்கை யார், ஆடம் ஸ்மித். சரிங்களா. பொருளியலின் தந்தை. வரி விதிப்பு கொள்கையும் ஆடம் ஸ்மித் தான். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஆடம் ஸ்மித். சொத்து வரி நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா. சுங்கவரி என்பது என்ன வரி, மறைமுக வரி. சரிங்களா. சுங்கவரி மறைமுக வரி, டோல்கேட் வரி. சரக்கு மற்றும் ஜிஎஸ்டி எப்போ 2017 ஜூலை 1, 2017 கொண்டு வந்தாங்க. ஸோ நேர்முக வரி குறைந்த நெகிழ்ச்சி தன்மை கொண்ட ஒரு வரியாக இருக்கின்றது. சரிங்களா. ஸோ அடுத்து பின்வற்றுள் எது மறைமுக வரி அல்ல அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ அப்போ நேர்முக வரி எதுன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ சொத்து வரி என்பது நேர்முக வரி. சரிங்களா. மறைமுக வரி அல்ல அப்படின்னா நேர்முக வரி. ஸோ பின்வற்றுள் எது நேர்முக வரி அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா. எது நேர்முக வரி அப்படின்னா செல்வ வரி. சரிங்களா. செல்வ வரி நேர்முக வரி நமக்கு. ஓகேவா. ஓகே. ஸோ இதோட நமக்கு 7th முடிஞ்சது. 7th ஒரே ஒரு லெசன் தான். ஸோ மிஞ்சி போனால் ஒரு 20 பாயிண்ட்ஸ் நம்ம நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் புக்கே உங்கள் கையில் தேவையில்லை, என்னுடைய கையில் புக்கு இருக்குது. அதில் எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், எது டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, எதெல்லாம் முக்கியம், எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக என் புக்கில் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் படித்து லெசன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தான் கிளியராக நான் கிளாஸ் எடுக்கிறேன். 6th 7th இவ்வளோ தான் இருக்குது. இதை ஒரு 20 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரே பேஜில் இதை நோட்ஸ் எடுத்துடலாம். மிஞ்சி போனால் ஒரு 2-3 பேஜில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இதுவே போதுமானது. சரிங்களாப்பா. ஓகே. ஸோ ஓகேப்பா, இந்த புக்கில் நம்ம 6th and 7th கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுவே போதும். நெக்ஸ்ட் பார்ட்டில் 8th நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். 8th ஒரு 2 லெசன் மிக முக்கியமான லெசன். ஸோ பின்னாடி வகுப்பில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா நான் இதுவே 1 மணி நேரம் கிளாஸை நான் ஈஸியாக கொண்டு போயிடலாம். பட் உங்களுக்கு சும்மா ஏனோ தானே நடத்திட்டு போகக்கூடாது. ஒரு கிளாஸ் போட்டாலும் தெளிவாக போடணும். 6th 7th முடிச்சிட்டோம். அடுத்து 8th 9th 10th 11th 12th இப்படி கொஞ்சமாக பொறுமையாக கொஞ்சமாக போகலாம். ஸோ எடுத்த உடனே எல்லாத்தையும் படித்தோம் அப்படின்னா படித்த திருப்தி இருக்காது, மேலோட்டமாக வாசிச்சு விடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை தெளிவாக உங்களுக்கு நடத்தியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக இது உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா. ஸோ இதை பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தகவலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.